இந்த 10 லட்சம் கோடின்றது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்ததுங்க. இப்போ 10 லட்சம் கோடி அதிகமாக குறைவான்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உடைய பரிந்துரைகளை பார்க்கணும். அது பார்த்தீங்கன்னா 26.5% வரைக்கும் 28% வரைக்கும் வாங்கலாம். நம்ம 26.5% வரைக்கும் தான் வாங்கியிருந்தது போன கவர்மெண்ட்டில். ஒரு முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய இது என்னென்னா, தமிழ்நாடு மட்டுமே கிடையாது, தெலங்கானா 27.5% வாங்கியிருக்கு. கர்நாடகா இது ஆர்பிஐ ஃபிகர்ஸ், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிகர்ஸ். ரிசர்வ் பேங்க் தான் இதை முடிவு பண்ணுறது இல்லை. எந்த நிறைய இதை முடிவு பண்ணுறது ஃபினான்ஸ் கமிஷனை முடிவு பண்ணுது. ஒரு மாநிலமும் 28.5% வரைக்கும் அவங்க கடன் வாங்கலாம். டெபிசிட் 3.2%, 3 to 3.5%. 3% ஆஃப் தி டெபிசிட்ன்றது 3%க்குள்ள அடக்கணும். 3.5 வரைக்கும் போகலாம். தமிழ்நாடு 3.2 வரைக்கும் தான் வாங்கியிருக்கு. இப்போ ஓரளவுக்கு நம்ம பொலிட்டிக்கல் எக்கானமி பார்க்கும்போது இப்போ காங்கிரஸ் பார்ட்டி சொல்லும்போது அந்த காங்கிரஸ் பார்ட்டியோடைய இது என்னன்னா, இங்கே 26 அதிகமாக கடன் சுமை இருக்குன்னு சொல்கிறாங்க. தெலங்கானாவில் 27.5% இருக்குது. கர்நாடகாவில் 26%. அவங்க கவர்மெண்ட் 25% சொல்கிறாங்க. கர்நாடகாவில் 26% இருக்கு. அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட்ஸ்லேயே இந்த மாதிரி இருக்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டை குறை சொல்வதுன்றது ஒரு சரியான இதுவாக எனக்கு தெரியல. இந்தியாவிலேயே 18 சஸ்டெயினபிள் நித்தி ஆயோக் 18 இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸை கொடுத்துருக்காங்க. இதில் 8 பேராமீட்டர், ஹெல்த், ஃபுட், நோ ஹங்கர், இது எல்லாத்திலுமே தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு.